இந்த மாதிரி பிஜேபியில வந்து 4-5 பேர்த்தோடைய கைதான் வாங்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முக்கிய நிர்வாகிகள் எல்லாரும் வெளியே போய் அண்ணாமலை தொடங்கி இயக்கத்துல சேர்றாங்க. எப்படி பாருங்க? இந்த கட்சிக்குன்னு ஒரு செயல் திட்டம் இருக்கு, ஒரு சிஸ்டம்னு ஒண்ணு இருக்கு. அதாவது கட்சியினுடைய முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு ஒவ்வொரு மாநிலத்துல மட்டும் இல்ல, இங்க கூட மாவட்டத்துல ஒரு கோர் கமிட்டி வச்சிருக்காரு மாவட்ட தலைவர். மாவட்டத்துல கோர் கமிட்டின்னு ஒண்ணு இருக்கும். அதுல வந்து பொதுச் செயலாளர்கள், அந்த மாவட்டத்தோட முக்கிய நிர்வாகிகள், இவங்க எல்லாம் சேர்ந்துதான் முடிவுகள் எடுப்பாங்க. அந்த மாதிரி மாநிலத்துல உண்டு, தேசியத்திலயும் உண்டு. அதனால 4-5 பேர் தான் அப்படின்னு சொன்னா அந்த 4-5 பேரும் இன்னும் கூடுதலா இருக்கிறவங்களோட சேர்ந்துதான் முடிவுகள் எடுக்கிறாங்க. அது இங்கிருந்து சென்று இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் தெரியும். ஏன்னா ஒரு தனிநபர் அப்படிங்கிறது இந்த கட்சியில வழக்கமா ஒண்ணு சொல்லுவாங்க, பிரசிடென்ட் பிரசைட்ஸ், தலைவர் தலைமை ஏற்பார். ஆனா அந்த கமிட்டி டிசைட் பண்ணும், குழு சேர்ந்து எடுக்கிற முடிவுகளை. பிகாஸ் ஜனநாயக ரீதியா எங்கிற கட்சி ஒரு தனிநபரை வைத்து எங்கிற கட்சி கிடையாது. அதனால குழுவாக சேர்ந்து முடிவெடுப்பவர்கள் அதை எல்லாருமே ஒரு தடவை அவங்களுக்கு என்ன வித்தியாசம் வருது அதெல்லாம் இங்க கூட பாத்தீங்கன்னா மாவட்டத்துல எல்லாரும் கருத்து சொல்லுவாங்க. இத்தனை இடத்துல நிகழ்ச்சி நடத்தலாம், இல்ல இங்க நடத்தினா போதும், இல்ல இத்தனை பேர் கூப்பிடலாம், இல்ல இத்தனை பேர் கூப்பிட்டா போதும். இந்த மாதிரியான விஷயங்கள் டிஸ்கஷன்ல இருக்கும் டெமோக்ராட்டிக். அதுக்கப்புறம் முடிவெடுத்தாச்சுன்னு சொன்னா எல்லாரும் அதை அமல்படுத்தணும். அதனால வெளியில செல்பவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. ஒண்ணு 4-5 பேர்ல பிடிக்கல அப்படின்னு போறது, இல்ல மாவட்ட தலைவர் பிடிக்கல, மண்டல் தலைவர் எனக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்னு போகக்கூடியவர்களுடைய இதை வந்து நாங்க பாக்குறோம். ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நானும் நூற்றுக்கணக்கான நபர்கள் எனக்கும் கூப்பிடுறாங்க. வெளியே சென்று இருக்கக்கூடிய ஒரு நபர் கூட எனக்கு பிரதமர் மோடியை பிடிக்கவில்லை, எனக்கு பாரதிய ஜனதா கட்சியை பிடிக்கவில்லை அப்படின்னு யாருமே வெளியில போகல. அதனால் வெளியே சென்று இருக்கக்கூடிய அத்தனை பேரும் 29 தேர்தலில் பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக வேண்டும் என்றால் அத்தனை பேரும் திரும்ப வருவார்கள், பிரதமர் மோடிக்கு உழைப்பார்கள், அவருடைய கரத்தை பலப்படுத்துவதற்காக அவர்கள் எப்போதும் இங்கு இருப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதனால செல்கிறவர்கள் இதை மனதில் வைத்துக் கொண்டு விரைவாக வருவார்கள் என்பது எங்களுடைய நம்பிக்கை. கேள்வி அங்க ஒரு கேள்வி முடிஞ்சது. கடந்த தேர்தல்ல பாத்தீங்கன்னா எம்பி எலெக்ஷன் வந்து 11% ஓட்டு திருப்பூர் மற்ற பகுதியில வாங்கியிருந்தோம். இப்பவும் அதிமுக கூட்டணியில் இருக்கும்போது அதே சதவீதம் தான் ஓட்டு வாங்கியிருக்கோம். இப்ப அதிமுக ஆதரவாளர்கள் அதிமுக ஆதரவு யாருமே பிஜேபிக்கு ஓட்டு போடுறேங்கிற மாதிரி தான் இருக்கு. இது எப்படி நீங்க? இது ரெண்டு பக்கமே இது வந்து நடக்குது. அவங்க இவங்களுக்கு ஓட்டு போடல, இவங்க அவங்களுக்கு ஓட்டு போடல அப்படின்னு. 24 தேர்தலில் நாங்கள் வாங்கிய வாக்கு சதவீதத்தை பத்தி குறிப்பிட்டீங்க. ஏன் 2016 பிஜேபி தனியா நின்னோம், அப்ப எங்களுக்கு கூட்டணியே இல்ல. 2016 நான் தெற்கு தொகுதியில வாங்கின ஓட்டு கிட்டத்தட்ட 23%. அன்றைக்கு யாரும் கூட்டணி இல்ல. அன்று ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இருக்கிறார், திரு கலைஞர் அவர்கள் இருந்தாரு. ஆனா இன்னைக்கு தேர்தல்ல அது கிடைக்கல. சரி, கிடைக்காதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. அதனால அவங்க ஓட்டு போடல, இவங்க ஓட்டு போடல அப்படிங்கிற அந்த பிளேம் கேம்குள்ள இப்ப நாங்க போக விரும்பல. அடுத்த கட்டத்தை நோக்கி நாங்க நகர விரும்புறோம். எங்கள் கட்சிக்குள்ள நிறைய மாறுதல்கள் செய்ய வேண்டி இருக்கு. அதை நாங்க ஒன்னும் வெளிப்படையா சொல்றேன், எங்களுக்கு ஒன்னும் தயக்கம் கிடையாது. மாவட்டம், மாநிலம், பல்வேறு அடுக்குகள்ல நிறைய பிரச்சனைகள் களையப்பட வேண்டியது இருக்கு. நிறைய பேருக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டியிருக்கு. உள்ளாட்சி தேர்தலுக்கு தயாராக வேண்டியிருக்கு. ஆனால் இந்த பணிகளை எல்லாம் நிச்சயமாக வேகமாகவும் திறந்த மனதோடும் இந்த கட்சி அதை வந்து அணுகும். ஏனென்றால் 3 நாட்களுக்கு முன்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள், தேசிய தலைவர் அவர்களோட எங்களோட கோர் கமிட்டி கூட்டம் நடந்தது. அப்போ ஓட்டு பெர்சன்டேஜ் பத்தி வரும்போது நாங்க ஒரு விஷயத்த சொன்னோம், இந்த தேர்தல் எவ்வளவு அப்படின்னு சொன்ன போது திரு அமித்ஷாஜி அவர்கள், வாக்கு சதவிகிதம் நல்லாதான் இருக்கு, பிஜேபி இழக்கல, நாம போட்டிக்கிட்டது 27 சட்டமன்றத்துல மட்டும்தான், நீங்க அதை மனசுல வச்சுட்டு வாக்கு குறைஞ்சிடுச்சுனால கவலைப்படாதீங்க, உங்களோட முழுமையாக தேசிய கட்சி இருக்கிறது, எந்த மனசஞ்சலமும் இல்லாம கீழே போய் இறங்கி நல்லா வேலை பண்ணுங்க, எல்லா இடத்துக்கும் கட்சியை கொண்டு போங்க, உங்களுக்கு என்ன ஆதரவு வேணுமோ நாங்க கொடுக்கறோம், நீங்க கூப்பிடுங்க, அடுத்த மாசமே நாங்க வரோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அதனால் அவருடைய செய்தியை இந்த ஊடகத்தின் வாயிலாக கட்சியினுடைய ஒவ்வொரு தொண்டர்களுக்கும் பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். முழுமையாக பிரதமர் மோடி அவர்களும் திரு அமித்ஷாஜி அவர்களும் தேசிய தலைமையும் தமிழக பாஜகவின் பக்கம் நிற்கிறார்கள். அதனால இதுல எந்த மாற்றமும் இல்ல, தமிழக பாஜகவுக்கு கிளைகள் இல்லை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.